கல் இறக்குவதை சட்டப்பூர்வமாக கொண்டுவர வேண்டும். இந்திய ஐக்கிய விவசாயிகள் சங்கம் மற்றும் இந்திய ஐக்கிய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் தமிழ்நாடு மாநிலத்தின் அமைப்பு நிலை கூட்டத்தில் தீர்மானம். இந்திய ஐக்கிய விவசாயிகள் சங்கம் மற்றும் இந்திய ஐக்கிய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் தமிழ்நாடு மாநிலத்தின் அமைப்பு நிலை கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில கட்சியின் துணை செயலாளர் ஜி ராஜன் தலைமையில் நடைபெற்ற இதில் கட்சியின் பொருளாளர் சுந்தரமூர்த்தி, மாநில செயலாளர் சொர்ணகுமார், விவசாய சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் MS முத்துசாமி உள்பட பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக மாணவர்களை சீரழிக்கும் மது கடைகளை முழுவதாக மூட வேண்டும் எனவும், மாற்றாக கல் இறக்குவதை சட்டப்பூர்வமாக கொண்டுவர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்திய ஐக்கிய விவசாயிகள் சங்கம் மற்றும் இந்திய ஐக்கிய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய அமைப்பு நிலை கூட்டம் இன்று இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி MKயினுடைய தமிழ்நாடு மாநில குழு அலுவலகத்திலே நடைபெற்றது. சென்னையிலே தேனாம்பேட்டை அண்ணா சாலையில் அமைந்துள்ள இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி MKயினுடைய மாநில குழு அலுவலகத்திலே நடைபெற்றது. இந்த அமைப்பு நிலை கூட்டத்திலே எடுக்கப்பட்ட குறிப்பாக முக்கியமான முடிவுகள் என்னவென்றால், வீடு இல்லாத ஏழை எளிய விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் ஏனைய தொழிலாளர்களுக்கும் வீட்டுமனை பட்டாவை தமிழக அரசு புதிதாக அமைந்துள்ள விஜய் தலைமையிலான தமிழக அரசு உடனடியாக அவர்கள் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என இந்த எங்களுடைய அமைப்பின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல் மேகதாட்டு பிரச்சனையில் ஒரு சுமூகமான முடிவை ஏற்படுத்த வேண்டும். மேகதாட்டு அணை கட்டப்படுவது தடுக்கப்பட வேண்டும். இதனால் தமிழக மக்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமல்ல, மேகதாட்டு அணை கட்டுவதன் மூலமாக கர்நாடக மக்களுடைய வாழ்வாதாரம் உண்மையிலேயே பாதிக்கப்படும் என்பதற்கான ஆதாரங்களை நாங்கள் திரட்டி வைத்துள்ளோம். இந்த அடிப்படையிலே இந்த மேகதாட்டு அணை பிரச்சனையிலே தமிழக அரசு உடனடியாக தக்க நடவடிக்கை எடுத்து மத்திய அரசாங்கத்திடம் வலியுறுத்தி, கர்நாடக அரசாங்கத்திடமும் வலியுறுத்தி அந்த அணை கட்டப்படாமல் தடுத்திட வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக எங்கள் மக்கள் தலைவர் தோழர் கல்யாண சுந்தரம் காலத்திலிருந்து நாங்கள் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து ஒரு விஷயத்தை நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். பிரம்மபுத்திராவில் தொடங்கி தாமிரபரணி ஆறு வரைக்கு நதிகள் இணைப்பு திட்டம், அகில இந்திய அளவிலே நதிகள் இணைப்பு திட்டம் என்ற ஒன்றுதான் இந்தியாவில் உள்ள தண்ணீர் பிரச்சனையை முழுமையாக தீர்ப்பதற்கும், விவசாயிகளுக்கு தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கும், தமிழ்நாடு கர்நாடகா மாநிலங்களுக்கு இடையிலான காவிரி ஆற்று பிரச்சனை, தமிழ்நாடு கேரளா மாநிலங்களுக்கு இடையிலான நீர் பிரச்சனை, எனவே அனைத்தும் தீர்க்கப்படுவதற்கு இந்த பிரம்மபுத்திரா தாமிரபரணி ஆற்று வழித்தடங்களை இணைக்க வேண்டும் என இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி MK மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துகின்றது. இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய மாநில அரசுகளை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை டாஸ்மாக் மூலமாக இந்தியாவிலே தமிழகத்திலே இளைஞர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளார்கள், ஈவன் மாணவர்கள் கூட அதில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி மிக கவலையோடு உற்று நோக்குகின்றது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளும் மூடப்பட வேண்டும், இளைஞர்களும் மாணவர்களும் சீரழிப்பதை தடுக்க வேண்டும். அதற்கு பதிலாக நாங்கள் பனைமர தொழிலை ஊக்குவித்து கல்லிறக்கும் தொழிலாளர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையினை நீக்கி அதை செயல்படுத்துவதற்கு உற்ற துணையாக தமிழக அரசு விளங்க வேண்டும் என இந்த எங்களுடைய இந்திய ஐக்கிய விவசாயிகள் சங்கம் மற்றும் இந்திய ஐக்கிய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்திலே குடிநீர் பிரச்சனையாகட்டும் அல்லது விவசாய நிலங்களுக்கான பிரச்சனையாகட்டும் இவற்றை தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறையாக நந்தன் கால்வாய் திட்டத்தை நீங்கள் பணமழையில் முடியக்கூடிய அந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை நீங்கள் வீடு வரை நீடிக்க வேண்டும். வீடு அணைவை நீடிப்பதன் மூலமாக கிட்டத்தட்ட 10,000 ஏக்கர் நிலங்கள் பயனடையும். இதில் இடையில் இருக்கக்கூடிய 3000 ஏரிக்கும் தண்ணீர் பாசனம் கிடைக்கும். இந்த அடிப்படையில் உடனடியாக இந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டு புதிதாக அமைந்துள்ள அரசாங்கம் செயல்பட வேண்டும் என எமது இந்திய ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக, விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல் தேவதானப்பட்டி தேனி மாவட்டத்தில் 400 ஏக்கர் நிலம் தனியாரால் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம் அது தனியாரால் முடக்கப்பட்டுள்ளதாக செய்தி வந்துள்ளது. இதை பற்றி அரசு
கவனம் எடுத்து அல்லது அந்த மாவட்ட கலெக்டர் இது சம்மந்தமாக கவனம் எடுத்து அது மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே அந்த நிலத்தை பயன்படுத்த வேண்டும். வீடு இல்லாத, வீட்டுமனை இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு அந்த இடத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் என எமது விவசாய சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கம் ஆகியவற்றின் சார்பாகவும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கேயின் சார்பாகவும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். பாஸ்கரன், இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கே தமிழ் மாநில செயலாளர்.